நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வீக்லி மந்த்லி க்ளோசிங் வந்து அனலைஸ் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க, க்ளோசிங் வந்து நல்லாயிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் வீக் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணும். ஸோ அப்படி ஹெச்டிஎஃப்சி பிரேக் பண்ணுச்சுன்னா அப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியை விட டாப்பாக மேலே வந்துருங்க. ஸோ அது என்னென்னு கம்மிங் வீக்கில் பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்குங்க பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணுறப்ப நிஃப்டி நல்லாயிருக்கு. ஆனால் நிஃப்டியில் என்ன வந்து பார்த்திங்கன்னாங்க, நேற்று வியாழக்கிழமை க்ளோசிங் வந்துச்சு இல்லைங்க, அது வந்து இந்த ஒரு 500க்கு மேலே வந்துச்சுன்னா கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்குங்க. ஸோ ஆனால் அதுதான் வந்து லாஸ்ட் ஒரு ½ ஹவரில் அது வந்து ஃபினான்ஷியல் இயர் எண்டு வேறுங்க. லாஸ்ட்டு வியாழக்கிழமை தாங்க அந்த ஃபினான்ஷியல் இயரும் எண்ட் ஆகுது இல்லைங்க. ஸோ அதனால் ப்ராஃபிட் புக்கிங் வந்துருக்குங்க. இருந்தாலுங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லோலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அக்யூமுலேஷன் தாங்க நடக்குது. இங்கே பாருங்கள், இந்த லெவலில் நல்ல ஒரு பையிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே தான். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சைடு வேஸ் இந்த லோ இந்த ஹை இந்த லோ விட இது ஹை தான். ஆனால் இங்கேயே நல்ல ஒரு பையிங் தான் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் பையிங் தான். ஸோ இந்த சைடு வேஸ் மூலியம் நல்ல ஒரு பையிங் தாங்க நடந்திருக்கு. ஸோ பாருங்கள், ஒவ்வொரு லோ கீழே விழுவுறப்பையும் நல்ல ஒரு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா பையிங்கும் வருது. இது எப்படி நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 500க்கு மேலே தான் வச்சு ஓப்பன் பண்ணுவான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 500க்கு மேலே தான் இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து நடந்துருங்க. பார்ப்பங்க. நாளைக்கு மண்டே வந்து பார்த்திங்கன்னா அவன் ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னாங்க 570 வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 570 வச்சு ஓப்பன் பண்ணி 600 வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இவன் வந்து ஆனால் க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க வச்சுருக்கான். இவனும் இந்த வீக்லி க்ளோசிங் மந்த்லி க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 22,489. ஆமாம், 500க்கு கீழே தாங்க வச்சுருக்கான். இருந்தாலுங்க இவன் வந்து மண்டே அப்படியே நகர்ந்தாங்க இந்த 600 கிட்ட வந்துட்டானாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தினாங்க நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த 500க்கு பக்கமாக வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ 500க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இது ஆனால் ஹை தாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா ஆல் டைம் ஹை கிட்டலாம் போகிறப்ப ஓப்பனிங் ஆகி நல்ல ஒரு பையிங் வந்தாலுங்க லிமிட்டடாக போங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்விங் லோவில் வாங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஹையில் வச்சு வாங்கினீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மாட்டிப்பீங்க. இருந்தாலும் லிமிட்டடாக போங்க. ஸ்டாப் லாஸும் கணக்காக வச்சு எக்ஸிட்டும் ஆயிருங்க அப்படியே ஒரு வேளை கீழே வந்துச்சுனாலும். ஸோ ஏன்னா ஸ்டாப் லாஸ் நீங்கள் எக்ஸிட் ஆகாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து உங்கள் கேபிட்டல் வந்து இதாயிருங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரேட் பண்ணணும், என்னோட சேர்ந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து இதிலே கொடுத்துருக்கேன், யூடியூப்லேயே கொடுத்துருக்கேங்க. இல்லைனாலும் இதே நேம் தாங்க, தமிழ் நிஃப்டி ட்ரேடர்ஸ்னு இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட இதாக வந்துடும். சேம் இதே ப்ரொஃபைல் போட்டோ தான் அதிலே இருக்கும். ஸோ அதில் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குங்க. ஸோ இந்த லெவலுக்கு மேலே பிரேக் வந்தால் அப்புறம் இந்த ரேஞ்சு தாங்க 23,000 கிட்டத்தட்ட வந்துடுங்க நிஃப்டி. ஆனால் எனக்கு ரொம்ப கம்மிங் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணுதுங்க. அது ஹெச்டிஎஃப்சி சப்போர்ட் பண்ணுனாங்க, இல்லாட்டி அப்புறம் அது அப்படியே தான். இதுலேயும் பாருங்கள் நல்லா தான் இருக்குது, நல்ல ஒரு பையிங் தான் வந்திருக்கு. ஸோ ஆனால் இவன் ஆனாங்க ஆல் டைம் ஹையை வந்து டெஸ்ட் பண்ணவே இல்லைங்க. இவன் வந்து ஆல் டைம் ஹை வந்து பார்த்திங்கன்னா 48,600 கிட்டத்தட்ட இருக்குங்க. ஆனால் அவன் ப்ரீவியஸாக வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா 48,250 தான் வந்திருக்கான். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப்பாக ஆக்ட் ஆகுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாங்க இது ஒரு டபுள் டாப்பாக ஆக்ட் ஆகும். பேட்டர்ன் தான் போட்டிருக்கு. ஸோ பார்ப்போங்க என்னதான் இருந்தாலும். ஏன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு மற்ற மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ நல்லாயிருக்கு, அதனால் நம்ம அப்சைடே வந்து பிளான் பண்ணுவோங்க. ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்ப அதை நீங்கள் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது இன்னும் பெஸ்ட்டுங்க. ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி க்ளோசிங் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் என்னங்க, நான் எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450க்கு மேலே வந்து க்ளோசிங் வந்துருந்துச்சுன்னா 450 to 420 அந்த ரேஞ்சு க்ளோசிங் வந்துருந்துச்சுனாங்க ஸோ நல்ல ஒரு என்கல்ஃப் மாதிரி வந்துருக்குங்க. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வேலிடான ஒரு கேண்டில் இல்லை. ஸோ பார்ப்போங்க இவன் வந்து என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ அதனால் லோவில் தாங்க நம்ம வாங்கியிருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்குறீங்க வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த 400 திரும்ப வருதா என்னன்னு தெரிலங்க. ஸோ இனிமேல் இங்கே வாங்கினீங்கனாலும் மாட்டிப்பீங்க. ஸோ இருக்கிறவங்க பொசிஷன் அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு என்ட்ரி வந்தால் பார்த்துக்கலாங்க. இல்லாட்டி ரிலையன்ஸில் புதுசாக வாங்காதவங்க வாங்கிக்கலாங்க ரிலையன்ஸ். ஆனால் ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எக்கனாமிக் டைமில் நான் வந்து படித்தேன், வந்து ஏதோ 1350 400 என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருந்தானுங்க. ஆனால் அவனுங்க சொல்கிறதெல்லாம் அந்த கன்சல்டன்சி கம்பெனி சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து நம்புறது இல்லைங்க. ஆனால் அவன் நல்லாயிருக்காங்க. ஆனால் ரிலையன்ஸ் வந்து நல்லாயிருக்கான். ஆனால் ஜஸ்ட் என்னங்க ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு கீழே கொடுத்தானா ரிலையன்ஸில் என்ட்ரி ஆகிக்கலாங்க.
இந்த லெவலை பிரேக் பண்ணிங்க கீழே வந்தான்னா, ஸோ கீழே வந்துட்டு மறுபடியும் மூவ் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்ரெசிவாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாயிண்ட் எவ்வளோங்க, 2700 731 2700ன்னு வைங்க. 2700லேருந்து 3000 கிட்டத்தட்ட வந்திருக்குங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில்லே 300 பாயிண்ட் கிட்டத்தட்ட மூவ் ஆயிருக்கான். இந்த மாதிரி ஒரு மூவ் பிடிக்கணுங்க. சும்மா இந்த கேண்டில்லாம் பாருங்கள், இதெல்லாம் என்ன ஒரு மூவ், ஜஸ்ட்டு 2950 டு 3000 அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு 70-60 பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க பையிங் நம்ம பிடிக்கும். அது வந்து அந்த மாதிரி பையிங் எங்கே நடக்கும்னாங்க, ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த டைமில் தான் அந்த மாதிரி மூவ் நடக்கும். இல்லாட்டி இதை ஹையை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா அந்த மாதிரி நடக்குங்க. அது என்னென்னு பார்ப்போங்க கம்மிங் வீக்கில். ஆனால் இப்படியே என்ன 1000 பாயிண்ட் போனாலும் நம்ம என்ட்ரி ஆகணுங்க. கீழே வந்தால் வாங்கிக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். ஸோ வேறு எத்தனையோ நல்ல நல்ல ஸ்டாக்லாம் இருக்குது. ஸோ குளோபல் மார்க்கெட் அப்படியே பார்த்துடலாங்க. குளோபல் மார்க்கெட்டும் ஆனால் கொஞ்சம் கேண்டில் போகிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுதுங்க. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் போகிற கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஒரு லோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு கீழே நல்லா கொடுத்துட்டு திரும்பினானாங்க நம்மளும் என்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் ஒரே நாள்லேயே சல்லுன்னு விட்ருவான் பாருங்கள். நாஸ்டாக் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்குமே ஒரே நாளில் அடித்தால் அடிப்பானுங்க. அது என்னைக்குன்னு பார்ப்போம். அது பார்த்தா இப்போ டே வைஸ் பார்க்குறப்பங்க கொஞ்சம் குயிக்காகவே அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஸோ பார்ப்போம் அது என்ன மாதிரி, எப்போ அந்த டைமிங் ஏதாச்சும் நியூஸஸ் டைமில் தாங்க கொடுப்பானுங்க. இதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாங்க. இது ஆக்டோஃபெக்ஸ்னு ஒரு ப்ரோக்கர் இருக்கான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறீங்களா, அதே மாதிரி அதே சேம் மெத்தட் தாங்க ஆக்டோஃபெக்ஸ் ப்ரோக்கரில் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் எல்லாமே பண்ணிக்கலாங்க. நாஸ்டாக் இருக்குது, டவ் ஜோன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஈக்விட்டி ஸ்டாக் இருக்குது, எல்லா கண்ட்ரியோட இண்டெக்ஸுமே இருக்குங்க. நம்மளோட நிஃப்டி இல்லைங்க, மேஜரான கண்ட்ரியோட இண்டெக்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஓரளவுக்கு ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேஜரான ஸ்டாக்ஸ்லாம் இருக்குங்க. யூஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா அந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் இருக்குங்க. ஸோ அது நீங்கள் அது ஆக்டோஃபெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். என்ன அவன் வந்து அவங்ககிட்ட ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாங்க, விட்ரா கேட்டோம்னாங்க ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகிறது இல்லைங்க, இமீடியட்டாக விட்ரா போட்டு விட்றான். அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னாங்க, இந்தியாவில் வந்து ரெகுலேஷன் இல்லைங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெகுலேஷனே கிடையாதுங்க, லீகல் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்ரூவ் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஆனால் த்ரஸ்டடாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. பெரிய கேபிட்டல் போட்டு பண்ண முடியாதுங்க, சும்மா ஒரு கம்மியான கேபிட்டல் போட்டு பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க ஸ்ட்ரகிள் ஆகுது கொஞ்சம் மேலே போகிறதுக்கு. US30 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ இந்த US30யோட ஒரு ஃபோர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் என்ன விழாமல் இருக்குது. ஸோ விழுந்தால் ரெண்டும் ஒரே மாதிரி தான் சேமாக தான் விழுன்னு நினைக்கிறேங்க. ஸோ பார்ப்பங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்னை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னோட ஜாயின் பண்ணிக்கலாம்.